GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீக்குவதற்கான அதிகாரம் இருக்கானா இல்லை. உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறது அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்களா? உங்கள் அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சந்தி சிரிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்திருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி. தேர்தல் ஆணையம் அதனுடைய நடவடிக்கைகளை எள்ளி நகையாடக்கூடிய வகையில் இருந்து வருகிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவஹர்லால் அவர்கள். வணக்கம் சார். 474 கட்சிகள் ரத்து செய்திருக்கு தேர்தல் ஆணையம், அகில இந்திய தேர்தல் ஆணையம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கட்சியை பதிவு செய்கிறாங்க, முறையாக தேர்தலை சந்திக்கலை, விதிமுறைகளை பின்பற்றலை, அந்த அடிப்படையில் ரத்து செய்வதாக சொல்கிறாங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சியும் அந்த லிஸ்ட்டில் வருது. இது ரத்து செய்யப்பட்டதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பதவியை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அது குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த தேர்தல் ஆணையத்திற்கு இந்த ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதா என்று பார்த்தீர்கள் என்றால் அதிகாரம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் குறித்த விஷயங்களை நிர்வாகம் செய்வதற்காக வகுப்பதற்காக வேண்டி அல்லது அதற்கு வழிகாட்டியாக 1951 இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கின்றது. இப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய 29A பிரிவு, அதையும் அதே மாதிரி அரசமைப்பு சட்டத்தினுடைய 324வது பிரிவையும் மேற்கோள் காட்டி பல கட்சிகளை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அகில இந்திய அளவிலும் அதே போல் தமிழ்நாட்டில் 42 அரசியல் கட்சிகளுடைய பதிவுகளை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரம் இல்லை என்று எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா, முதல்ல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 29A பிரிவில் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. நீக்குவதற்கான அதிகாரம் இருக்கானா இல்லை. நீக்குவதற்கான அதிகாரம் பிறகு ஏற்படுத்தப்படுகிறது. எப்படி ஏற்படுத்தப்படுகிறதுனா, இந்த 29Aல ஒரு துணை விதியை சேர்க்குறாங்க. அந்த துணை விதியிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறான தகவல்களை கொடுத்து அல்லது மோசடியான செயல்களை செய்து ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பதிவை ரத்து செய்வதற்கு இதே 29Aல G பிரிவு 5வது பிரிவு இந்த அதிகாரத்தை கொடுக்குது. அல்லது ஒரு கட்சியை ஒன்றிய அரசு சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டம், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதில் ஒரு அரசியல் கட்சியை தடை செய்திருந்தால் அந்த பதிவை நீக்கலாம். இது இல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்கு பதிவை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லைங்கிறத உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது. 2001 ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில், அது காங்கிரஸ் கட்சி தொடுத்த வழக்கு. அந்த வழக்கில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நீதியரசர் கரே அவர்கள் தலைமையிலான ஒரு பிரிவு அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 41.2வது பத்தியில் ஒரு முறை ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த பதிவை மீளாய்வு செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. பதிவு செய்யப்படும் போது சில நிபந்தனைகளை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்றோ அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய சில விதிமுறைகளை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்றோ அல்லது தேர்தல் ஆணையத்திற்கு அந்த பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையம் விதித்த சில விதிமுறைகளை, அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த சில வாக்குறுதிகளை மீறிவிட்டார்கள் என்றோ ஒரு அரசியல் கட்சியினுடைய பதிவை நீக்க முடியாது என்று நான் சொல்லலை. உச்சநீதிமன்றம்
ஒன்றில் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த தேதியை கூட என்னால் குறிப்பிட முடியும். 10/5/2002 இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக தேர்தல் ஆணையம் எந்த மீளாயும் செய்யவில்லை. இதுதான் இப்போது சட்டமாக இருக்கிறது. எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், மனிதநேய மக்கள் கட்சி உள்பட 42 கட்சிகளுடைய தமிழ்நாட்டு அளவில், அதே போல் தேசிய அளவில் 400 சொச்ச கட்சிகளுடைய பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது சட்டவிரோதமானது. அவங்க சொல்கிறது 2019 முதல் 6 ஆண்டுகள் ஒரு தேர்தல் கூட போட்டியிடலை அப்படின்னா அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரில சொல்கிறாங்க. அதாவது இந்தியா ஒரு திறந்த வெளி ஜனநாயகம். இதில் யார் வேண்டுமென்றாலும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முழு சுதந்திரம், அது முழு சுதந்திரம் இருக்குது. இப்போ மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் 2009 பதிவு செஞ்சோம். 2009 பிப்ரவரி மாதம் பதிவு செஞ்சோம். அதை தொடர்ந்து அந்த ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிட்டோம். ராமநாதபுரத்தில், மயிலாடுதுறையில், மத்திய சென்னையில், அதே மாதிரி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். போட்டியிட்டது எங்களுடைய சொந்த சின்னத்தில். அப்போ ரயில் இன்ஜின் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். போட்டியிட்டு எங்களுடைய வேட்பாளர்கள் பதிவான வாக்குகளில் 4 விழுக்காடு, ஒட்டுமொத்தமாக 4 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. 2011 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 3 தொகுதிகளில் போட்டியிட்டோம். நான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டேன். அதே மாதிரி மறைந்த நம்முடைய அஸ்லம் பாஷா அவர்கள் ஆம்பூர் தொகுதியில் போட்டியிட்டார். அதே மாதிரி சென்னையில் திருவல்லிக்கேணி சேக்பாக்கம் தொகுதியில் தமீம் அன்சாரி போட்டியிட்டார். அப்போவும் நாங்கள் போட்டியிடும்போது தனி சின்னத்தில் நாங்கள் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டோம். போட்டியிட்டதில் இந்த 3 தொகுதிகளிலே நானும் அஸ்லம் பாஷாவும் சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றினோம். அதை தொடர்ந்து 2014 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது திமுக கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதியில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் எங்களுடைய வேட்பாளராக ஹைதர் அலி போட்டியிட்டார். அந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் 2வது இடத்துல அந்த தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய செல்வாக்கை காட்டியது. 2016 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும்போது நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்போது கப்பன் சாசல் சின்னத்தில் நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டேன். அது தவிர ஆம்பூர்லையும் நசீர் அகமது என்ற ஒரு சகோதரர் போட்டியிட்டார். இது இல்லாமல் நாங்கள் தொண்டாமுட்டூர் தொகுதியிலையும் போட்டியிட்டோம். மயிலாடுதுறை தொகுதியிலையும் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்ட 4 தொகுதிகள்லேயும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். ஆனால் வென்று வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும்போது நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். ஆனால் எங்களுக்கு இடம் தரவில்லை. அதனால் நாங்கள் போட்டியிடலை. திமுக கூட்டணிக்கு ஆதரவான தேர்தல் பரப்புரைகளை எல்லாம் செய்து அந்த தேர்தல் பரப்புரை செய்வதற்காக வேண்டி ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சிக்கு ஸ்டார் பேச்சாளர் இதெல்லாம் தருவாங்க தேர்தல் ஆணையத்தில். அதெல்லாம் பெற்று நாங்கள் அதிகாரப்பூர்வமாகவே திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். 2003 சட்டமன்ற தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளில் பாபநாசம் தொகுதியிலையும் அதே போல் மணப்பாறை தொகுதியிலையும் போட்டிட்டோம். இப்போ மணப்பாறை தொகுதியில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமது அவர் வெற்றி பெற்றார். நான் பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்றேன். அப்போது நாங்கள் போட்டியிட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். அது இது என்னென்னா ஒரு எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தேர்தல் கூட்டணியில் நாங்கள் இடம் வரும்போது அந்த கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குகிறது. கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பது அந்த கூட்டணியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை. அந்த அடிப்படையில் நாங்கள் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலேயுமே நாங்கள் வெற்றி பெற்றோம். இது தவிர இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில்
எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஊரக வளர்ச்சிக்கு வந்து அது வந்து ஒரு தேர்தல், அதாவது கட்சி ரீதியாக நடக்கிற தேர்தல் அல்ல. ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்குது பாருங்கள், அதில் எங்கள் வேட்பாளர்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பல மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில் போட்டிட்டாங்க. நாங்கள் சொந்த சின்னத்தில் போட்டிட்டு இன்றைக்கு 2 பேரூராட்சிகளினுடைய தலைவர்களாக மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் செயல்படுகிறார்கள். பல நகரமன்றத்தில் கலைஞருடைய சொந்த ஊரான திருவாரூர் நகராட்சி உள்பட பல நகர்மன்றங்களில் எங்களுடைய கவுன்சிலர்கள், ஆண் பெண் கவுன்சிலர்கள் இவங்களும் பணியாற்றுறாங்க. அதே மாதிரி வந்து மாநகராட்சிகள்லேயும் பல மாநகராட்சிகள்லேயும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது தவிர எந்த விதிமுறையை நாங்கள் மீறிட்டோம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் தெளிவாக குறிப்பிடலை. ஒன்றை மட்டும்தான் சொல்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறது அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்களா? அதானே இல்லை, அதாவது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய பதிவை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு 2014 ஒரு விதிமுறையை தேர்தல் ஆணையம், அதாவது அது விதிமுறை இல்லை, அது ரூல்ஸு, சட்டத்தில் இல்லை, ரூல்ஸ் வந்து போடுறாங்க. அந்த ரூல்ஸில் தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாட்ட அவர்களுடைய பதிவு ரத்து செய்யப்படும் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பதிவு செய்யப்பட்டது எப்போ? 2009. இந்த ரூல்ஸ் வர்றது எப்போ? 2014. இதை வந்து ப்ரோக்ரெசிவாக தான் இது பண்ண முடியுமே தவிர அதை ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதுக்கு வந்து கொடுக்க முடியாது. அது தவிர நான் ஏற்கனவே மீண்டும் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு இவர்கள் வந்து சட்டங்களை ஏற்றி அல்லது ரூல்ஸை வந்து விதிமுறைகளை ஏற்றி ஒரு பதிவை வந்து ரத்து பண்ணுவது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. உங்கள் அறிக்கையில் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம், அதுக்கப்புறமும் எங்களுக்கு இது இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடுவோம்னு சொல்கிறீங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அங்கேயும் இதே வாதத்தை தான் வைப்பீங்க. உங்கள் கட்சி பதிவை நீக்கிவிட்டோம் என்று சொல்லி எந்த ஒரு தாக்கீதும் தேர்தல் ஆணையத்திலேருந்து வரலை. தேர்தல் ஆணையத்தினுடைய உங்கள் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் கடிதமாக வரலை. தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த கட்சிகளுடைய பதிவுகளெல்லாம் நீக்கிறோம் அப்படிங்கிற அந்த பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியலில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேரும் இருக்குது. ரெண்டாவது முக்கியமாக வந்து என்னென்னா, ஒரு கட்சி செயல்படக்கூடிய ஒரு கட்சியா என்பதை பல வகையில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்யணும். இப்போ நான் சொன்ன வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் போட்டிகிட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதற்காக வேண்டி மாநில தேர்தல் ஆணையம் இருக்கின்றது. ஆனால் தேர்தல் ஆணையம் சட்டமன்றம், நாடாளுமன்றத்தை மட்டும்தான் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம், உள்ளாட்சி மன்றத்தை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம், எனவே நீங்கள் வந்து செயல்படாத கட்சி அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விதிமீறல். அது மட்டும் இல்லை, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் தேர்தல் ஆணையத்திற்கு என்னென்ன நடவடிக்கைகள், யாரெல்லாம் இந்த நிர்வாகிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரிட்டர்ன்ஸுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரியான ஒரு பதிவை செயல்பாடு அறிக்கையை வந்து நாங்கள் தாக்கல் செய்யணும். அதை வரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தாக்கல் செய்துட்டு வருகிறோம். அதே மாதிரி வருமான வரித்துறைக்கும் கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும். எவ்விதமான சுணக்கமும் இல்லாமல் வருமான வரித்துறைக்கு முறையாக நாங்கள் கணக்கை தாக்கல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படியான ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுடைய பதிவை ரத்து செய்தது சரியல்ல அப்படின்னு நாங்கள் முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த 30 நாள் அவகாசத்தில் நாங்கள் வந்து பதில் அளிப்போம். அதையும் மீறி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த பதிவை நீக்க மாட்டோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து குறிப்பிட்ட நீதிமன்றத்தை அணுகி மூத்த வழக்கறிஞர்களை வைத்து இந்த பதிவு ரத்து செய்ததை முதல்ல அதுக்கு இடைக்கால தடையும் பிறகு நிரந்தர தடையும் பெறுவதற்கு முயற்சிப்போம். உங்கள் அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சந்தி சிரிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அதை மடைமாற்றுவதற்கு தான் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபடுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அது நான் ஏன் குறிப்பிட்டேன் என்றால், உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் சந்தி சிரிக்கக்கூடிய வகையில்
நாள்தோறும் அடுக்கடுக்காக நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு தகவல்களை வந்து சொல்லிட்டு வர்றாரு. உதாரணமாக சொல்லணும்னா சில வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. நீக்கினவங்க ஏன் நீக்கப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள், அதனால் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டோன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இறந்தவர்களுடன் தேநீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்திருக்கிறது, அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி என்று சொல்லி நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுடன் சேர்ந்து பீகாரில் அவர் தேநீர் கொடுக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி முகவரியில் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய முகவரிகளுடன் எத்தனையோ வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலேருந்து அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்கும்போது 0ன்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றாக அடுக்கி கொண்டே போகலாம். ஒரு ஹைட்ரஜன் பாம்பை நான் வீசப்போகிறேன் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடி அவர் தினந்தோறும் பேட்டியில் தேர்தல் ஆணையத்தை முழுசாக அம்பலப்படுத்துகிறார். தேர்தல் ஆணையத்தினால் அதற்கான உரிய பதிலை சொல்ல முடியாமல் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நேர்மையாக நாணயமாக நடந்து கொள்ளவில்லை என்ற பொது கருத்தாக்கம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை திசை மாற்றுவதற்கு மதை மாற்றுவதற்கு இது போன்று பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை சட்டவிரோதமாக அவர்கள் நீக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். ராகுல் காந்தி சொல்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் பதிலுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆதார் கார்டு இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அவங்களாம் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு இதில் வந்து கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவங்களுக்கு? பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளும் சரியாக நடந்து கொள்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்கள் வந்து மனிதநேய மக்கள் கட்சியை, அப்போ அதே மாதிரி கொங்கு நாடு மக்கள் கட்சியை, திரு ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலான அந்த கட்சியை, எங்கள் 2 கட்சியும் வந்து அவங்க வந்து பதிவை நீக்கியிருக்காங்க. இப்போ எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். கொங்கு நாடு மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது கொங்கு பகுதின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் மிக வலுவாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கின்றது. பல்வேறு நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபடுறாங்க. அந்த கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார், திரு ஈஸ்வரன் அவர்கள் எம்எல்ஏ. அதே போல் அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர்களும் முறையாக எல்லா வகையான பதிவுகளையும் ஆண்டுதோறும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க, வருமான வரி தாக்கல் பண்ணுறாங்க. அவங்களையும் சேர்த்து வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக நேர்மையாக நாணயமாக நடுநிலையுடன் செயல்படவில்லை என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு, அதாவது மனிதநேய மக்கள் கட்சியும் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியும் கொங்கு நாடு மக்கள் கட்சியும் அவர்கள் வந்து டீலிஸ்ட் பண்ணது, அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து நீக்கியதுங்கிறது ஒரு நகைச்சுவையான நடவடிக்கையாக தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு. அதாவது 2019 போட்டியிடலை அப்படிங்கிற 6 ஆண்டுகள் போட்டியிடலனாலும் வேறு விதிமுறைகளை பின்பற்றுறதுனாலும் ரத்து செய்யணும்னு எடுத்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை என்ன? 2026 தேர்தல் நெருங்குது. இப்போ தனி சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக நாங்கள் வந்து இப்போது இந்த தேர்தல் ஆணையம் பதிவை ரத்து செய்ததை வந்து எதிர்த்து மேல்முறையீடு செய்து அதில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய 2001 தீர்ப்பின் அடிப்படையில் இந்த பதிவு ரத்து செய்யப்பட்டதை தடை செய்யக்கூடிய, அதாவது மீண்டும் அதை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் வந்து நிச்சயமாக அதற்கான பணிகளை வந்து செய்வோம். அதே நேரத்தில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி போட்டியிட போகிறோம் என்பதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கான நேரம் இன்னும் கனிந்து வரவில்லை. அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது. இல்லை, உங்கள் கட்சி உறுப்பினர்களே சொல்லுவாங்கள்ல, நிர்வாகிகள் சொல்லுவாங்கள்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் எதிர்காலத்தில் வேண்டாம், தனி சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு ஒரு குரல் உங்கள் கட்சிலையும் நிர்வாகிகள் எழுப்பக்கூடும். அதுக்கப்புறம் நீங்கள் திமுக தலைமையிட்ட அதை நீங்கள் சொல்லக்கூடிய சூழல் வரலாம். அது எப்படி? அதாவது என்னென்னா, தேர்தலில் போட்டியிடும்போது தேர்தல் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதில் வந்து பல்வேறு விவகாரங்கள் வந்து செயல்படப்படும்.
ஒவ்வொரு கட்சியும் வந்து தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுவதை தான் விரும்புங்கிறதுல அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பையும் வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்வது வந்து சிரமமான காரியம் கிடையாது. காரணம், முன்பு வந்து நம்ம வந்து இப்போ இணையதள உலகத்தில் இருக்கிறோம். இந்த இணையதள உலகத்தில் ஒரே நிமிடத்தில் உலகம் முழுவதும் ஒரு செய்தியை ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வைத்துக்கொண்டு திறன் கைபேசியை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அதை செய்ய முடியும். எனவே வந்து இது உண்மைதான். அதாவது சொந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிற விருப்பம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த பதிவு நீக்கப்பட்டதை அதை வந்து சரி செய்வதற்கான நடவடிக்கைகளில் முதல்ல இறங்குவோம். திமுக கூட்டணி கட்சிகளை பார்த்து தான் குறி வச்சு இதை லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதாவது தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அதனுடைய நடவடிக்கைகளை எள்ளி நகையாடக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் இருந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் முன்வரிசை தலைவர்களாக நாங்கள்லாம் இருக்கோம். நான், ஈஸ்வரன், வேல்முருகன் போன்றவர்கள்லாம் இருக்கோம். எங்களை குறிவைத்து இந்த நடவடிக்கை வந்து தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது என்பது ஒரு சரியான நடவடிக்கை இல்லை. முதல்ல எங்கள்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்டாங்க. விளக்கத்திற்கு நாங்கள் பதில் அளித்திருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் இப்போ உங்களிடம் சொன்னதையெல்லாம் முன்பே வந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்கள் வந்து ஏன் உங்கள் பதிவை ரத்து செய்யக்கூடாது என்று காரணம் கேட்டு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புனாங்க, ஒரு தாக்கீது அனுப்புனாங்க. அதற்கு நாங்கள் தெளிவான பதில் சொல்லியிருக்கோம். அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இதை வந்து செய்திருக்கும்போது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தீர்கள் என்றால் 2014 பாஜக பெற்ற நாடாளுமன்றத்தில் அது வெற்றி பெற்ற இடங்கள், அதோடு ஒப்பிடும்போது 2024 தலை பிழைத்தது தம்பிரான் புண்ணியன்னு சொல்கிற மாதிரி அதைவிட குறைவான எண்ணிக்கையில் வந்து பாஜக வெற்றி பெற்றது. இந்த தம்பிரான் யாருன்னா தேர்தல் ஆணையம் தான். அதை தான் வந்து ராகுல் காந்தி மிக தெளிவாக இந்த சார்ன்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை இதில் என்னென்ன தில்லுமுள்ளுகளை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக வந்து எடுத்து காட்டுறாரு. குறிப்பாக அவர் சொல்கிறாரு, மகாராஷ்டிர மாநிலத்தில் நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரை செய்தோம். அப்போ வந்து அங்கே அதே போல் ஹரியானாவில் இங்கெல்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் அது அந்த வெற்றி வாய்ப்பு பறிப்போயிடுச்சு. அது நான் அவர் சொல்கிறத வந்து நானும் அதுக்கு ஒரு நேரடி சாட்சி என்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் நானும் பங்கு கொண்டேன். அப்போ வந்து மக்களுடைய ஆர்ப்பரிப்பு, மக்களுடைய ரியாக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணி வந்து அங்கே சிறப்பான ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள்லாம் பலமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறலை. இப்போ இதை பற்றி ராகுல் காந்தியே சொன்னார். நாங்கள் தீவிரமாக ஆய்வு செய்த போது தான் இந்த தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கொண்டு அவர்கள் இந்தந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இன்றைக்கு கூட வந்து எல்லா மாநிலத்திலையும் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் இது தொடர்பான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அந்த அதிகாரிகள் சொன்ன செய்திகள், அதாவது 2021 வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்துச்சா, 2001 இருந்துச்சா, இப்படியெல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களை அந்த பணியில் ஈடுபட்ட சில நண்பர்கள் வந்து என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்குடைய அச்சம் என்னவென்றால் ஓட்டு திருட்டு மூலமாக தமிழ்நாட்டை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்களா? ஏன்னா நம்ம தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிறது.
எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகவும் விழிப்புடன் செயல்பட்டு அப்படியான வாக்கு திருடு மற்ற மாநிலங்களில், நம்முடைய அண்டை மாநிலம் கர்நாடகத்தில் நடந்தது போல தமிழ்நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு மிக மிக கண்காணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார், கருத்துக்களை பகிர்ந்தது நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.